வார்டுல கிடக்கிற வரையும் ஒத்தி போ. கணக்கு போட்டாச்சு கைலாசல ராஸ்கல். ஈ மாதிரி டூ வீலர் பொருள் பறந்து புகைய போட்டு மேல பாலாக்குறான் கீழே பாலாக்குறான். மோனியிட பேர உன் 3 வேளை திங்கிறதுக்கு என்ன வேணும்? உன் பொண்டாட்டி உன் புள்ள செடி செத்த பெத்திருச்சிருக்கா கேடி கட்ட பேல பொட்டாச்சுடா கணக்கு பொட்டாச்சு அடி தருமடி விடும். கணக்கு கடவுள்னா கணக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான்டா கடவுளே அடிக்க ஆரம்பிப்பான். எங்க அண்ணன் ஈஸ்வரன் பரமசிவன். இல்லை நல்லா கேட்டுக்கோ. எல்லா அதிகாரி அரசியல்வாதி நியமிச்ச கவர்மெண்ட் வேலை கேடா. கவர்மெண்ட் வேலை டூ வீலர் போர்ல பறக்கல அந்த டயர் குறுக்க மறுக்க காவு கொடுத்தாச்சு. ரத்த காவு. காவல்துறையும் புரிஞ்சிக்கோ. அமைதியா போ. சேட்டை பண்ணாத. இல்ல கணக்கு ஒப்படைக்கணும். ஏண்டா அரை கவர்மெண்ட் வேலை எல்லாம் மொத்தமா கிடக்குற ஆக்கங்கட்ட கூவைய ஆண் பெண்ணும் நீதிமன்றத்தில் போய் உட்கார்ந்தா. கடவுள் உட்கார்ந்துட்டாரு. கவர்மெண்ட் சம்பளம் நாங்க தான் வாங்குதோம். நீதிமான் உட்கார்ந்துருக்காரு. போனியாடா கவர்மெண்ட் வேலைக்குறான். இல்லை வானரப்பட தரப்பட விமானப்பட வந்தோன்னா கவர்மெண்ட் வேலைக்குறானுங்க. அடே முன்ன சூர்வமா 8-7 ஓலைச்சோடு கணக்கு. உன் கொண்டாட்டி முடியாத தின்னு நக்கி போடுவாங்கடா. கைலாசத்துல கடவுளுடைய குடும்பம் உட்கார்ந்துடா. கையை தூக்குடா. கவர்மெண்ட் ஆளாக்குற அத்தனையும் தூக்குற வச்சுக்கோ. டயர் சக்கரத்துல காவு கொடுக்க அப்படியே செதறி போ. உன் வீட்டுல கண்ணீர் கூத்தமா போ. கால் சத்தியம் அண்ணியே என்ன அண்ணி எவ்வளவு சங்கடப்படுது தெரியுமாடா? பார்வதி அம்மா குடும்பம் உட்கார்ந்து இருக்கு. கண்ணு இல்லையாடான்னு அதே கேள்வி கேக்கு. கண்ணு தெரியலையா? அவருக்கு கோவம் வரணும் அப்படின்னு அதே கேக்கு. கடவுளுக்கு கோவம் வரணும். இன்னும் வரல கோவம். கோவம் வந்தா அழிக்கத்தான் செய்வார். ஆனா இன்னும் கோவம் வரல. அமைதியா உட்கார்ந்து கணக்கு போட்டு விட்டுக்கிட்டு இருக்க கணக்கு வேடிக்கையான வாக்கியம். கவர்மெண்ட் வேலை வாக்குற நீதிமன்ற கோர்ட்டு வழக்கறிஞர்ல இருந்து முக்கால் சத்தியம்.